பேட்டி கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒரு லேடி அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்களா இங்க. அவன் வந்து பாத்துருக்கான். ஆனா அப்பவே பிடிச்சிருப்பான்ல. அவங்க எவ்வளவு பேர் வீட்டு வேலை செய்யறதுன்னு வராங்க. இங்க வேற எதுக்கு வராங்க? செக்யூரிட்டி சேஃப்டி கிடையாது பில்டிங்ல. சேஃப்டி இல்லாதனால இந்த மாதிரி நடக்குது. இந்த வாசல்ல காலேஜ் வரைக்கும் எங்களுக்கு லைட்டே கிடையாது. எதுவுமே கிடையாது. போடுங்க. கூட்டிட்டு போறாங்க வண்டியில. ஆம்பளைங்க இல்லாத லேடிஸ் எப்படி போவாங்க? முடிச்சுட்டு போறாங்க. வாசல்ல இருந்து அந்த காலேஜ் வரைக்கும் எங்களுக்கு லைட் கிடையாது. 6 மணிக்கு மேல இருந்தா போக முடியல வெளியில. நாங்க வந்து ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க உடனே எடுக்கணும். ஆக்சன் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட அப்புறம் எதுக்கு நாங்க வேலைக்கு வரோம்? அப்ப சேஃப்டி இல்லாத எப்படி வேலை செய்வாங்க? இது அசிஸ்டன்ட்ல காலையில சொல்லிருக்காங்க. கம்ப்ளைண்ட் காலையில நாங்க துரத்திட்டு போற மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க நின்னு. அப்புறம் எதுக்கு ஆம்பளைங்க இருக்காங்க? அப்புறம் எதுக்கு அசிஸ்டன்ட் இருக்கு? எதுவுமே கிடையாது. நேரத்துக்கு 12 மணிக்கு வராங்க. முடிச்சு விட்டு வரான்னு தெரியுது. கஞ்சா அடிச்சுட்டு வரான்னு தெரியுது. அவங்களே விடுவாங்க. உள்ள விடாத அப்ப உள்ள சுத்தி எத்தனை செக்யூரிட்டி இருந்தா என்ன இருக்குது? எல்லாம் இருக்குது. பாத்துக்க மாட்டாங்க. வெளியில எவ்வளவு பேர் பிள்ளைங்களை குழந்தைகளை விட்டுட்டு வெளியில போறாங்க. வெளியே என்ன பாதுகாப்பு? நீங்க போய் அதை கேட்டா என்ன சொல்றாங்க? அதுக்கு நீங்க போய் கேட்பீங்களா? கேட்டதுக்கு இத்தனை பேர் செக்யூரிட்டி இருக்கீங்களா? என்ன மூலிகமா போட முடியும்? அது எப்படி நீ அப்படின்னு உங்களுக்கு தான் பேசணும். மெயின்ல இருந்துட்டா போதுமா? இந்த சைட்லயும் கேப் இருக்குதா? பில்டிங் இருக்குது. அங்கேயும் துரத்திட்டு போயிருக்காங்க. யாரா தெத்தின்னு போக கூடாது. தெங்குறா அப்ப பாதிப்பு பட்ட முடியாதுன்னா ஒன்னு ஆச்சு. கொலையே பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் என்ன சொல்லுவாங்க? தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? இப்ப நாங்க வேலைக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ பின்னாடி ஃபாலோ பண்ணினே வந்தான். வந்துட்டு என்ன லிஃப்ட் வந்து கை பிடிச்சி இழுத்தான். நான் திரும்ப தட்டி விட்டு போனேன். திரும்ப எனக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்து பின்னாடி வந்து கட்டி பிடிச்சி எனக்கு தப்பான தவறு இது பண்ண ஆரம்பிச்சேன். அதனால நான் இப்போ அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க அதுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸே பண்ணல. அதனால இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன். இந்த சம்பவம் நடந்தது எப்படி? எங்க நடந்தது? இது டி பிளாக்ல 9 மணிக்கு நடந்தது. நீங்க லிஃப்ட்ல வேலைக்காக வந்திருந்தீங்களா? வேலைக்காக வந்திருந்தேன். சரி, அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? யாருமே தெரியல. யாரும் தெரியாத நபர். வட இந்திய தமிழரா இல்ல இது வட மாநிலத்தோட தமிழ்நாட்டு? மூஞ்சில துணி எதனா கட்டியிருந்தாரா? இல்ல அதெல்லாம் இருக்கு. லிஃப்ட்ல எதுவும் சிசிடிவி காட்சிகள் இல்லையா? எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் இருக்கு. நிர்வாகம் என்ன சொல்றாங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஏதோ ரெஸ்பான்ஸ் எதுவும் கொடுக்கல. அதனால நான் காவல்துறையில புகார் கொடுத்துருக்கீங்க. இப்ப என்னமா கோரிக்கை வைக்கிறீங்க? அவனை சும்மாவே விடக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு எதுக்கு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அதனாலதான் இந்த வாட்டி லைட் இல்லைன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த போற வழியில லைட்லாம் எதுவுமே இல்ல. எங்களுக்கு லேடிஸ்க்கு யாருக்கும் சேஃபே கிடையாது. சேஃப்டி கிடையாது. இந்த காலேஜ் வரைக்கும் லைட்